வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக ஒரு 3-4 நியூஸ் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிற ஃபோன்ஸை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று ஐஃபோன், இன்னொன்று வந்து கூகுள் பிக்சல் 10 சீரீஸ், இன்னொன்று வந்து சாம்சங்கோட S26 சீரீஸ், அப்புறம் இன்னொரு டிவைஸும் இருக்குது. அது நீங்கள் வந்து எதிர்பார்த்த விஷயந்தான், X300 சீரீஸ் ஃப்ரம் விவோ. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி இல்லாட்டி இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். எதுனா ஷாமியில் 16 சீரீஸு, ஓப்போவில் அடுத்து ஃபைண்ட் X9 சீரீஸு, இந்த மாதிரி எல்லாமே இனிமேல் பொறுமையாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் 4 ஐஃபோன்றது உறுதிப்படுத்தியாச்சு ஆல்ரெடி. இந்த 4 ஐஃபோன் தான் வரப்போகுது. ஒரு பேஸ் மாடல் 17, ஒரு 17 ப்ரோ, 17 ஏரு, அப்புறம் 17 ப்ரோ மேக்ஸ். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, இப்போ ப்ரோ 17 இதுலேயே ஆப்ட கன்ஃபியூஷன் இருக்குது ஒரு பக்கம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் எப்பயும் மாதிரி அதே ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு எல்லா சென்சார்ஸோடையும் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் டிசைன் கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அந்த டிசைனு? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது உங்களுக்கு ஓரளவுக்கு செட்டான மாதிரி ஃபீல் ஆகும் ப்ரோ. இது ஏரோட டிசைன் கூட உங்களுக்கு ஓரளவு செட்டான மாதிரி ஃபீல் ஆகிடும். ஆனால் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை. ஏன்னா பொதுவாக என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளாஷ் இந்த கேமராக்கு மேலே இருக்கும், அப்புறம் இந்த டெப்த்துக்காக இப்போ யூஸ் பண்ணுற லிடார்லாம் வந்து எங்கே இருக்கும்னா இந்த கேமராக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த குறுகிய இடத்துக்குள்ளேயே அது முடிஞ்சிடும். வாண்டடாக கஷ்டப்பட்டு இவங்க இழுத்து வச்ச மாதிரி இருக்கு. இப்போ அது எப்பயுமே இந்த இடத்துக்குள்ளே செக்மெண்ட்குள்ளேயே வச்சிடலாம் மொத்தத்தையும். இந்த இடம் வந்து எம்டியாக தான் இருக்கும். அதை பார்க்கும் போது நம்மளோட டேபிள் தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம டேபிளில் இந்த வீல் ஒன்று இருக்கும்ல, சுற்றி விடுவாங்களே, ஆமாம், அதை கொஞ்சம் பெருசாக்கி இப்படி வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. கஷ்டம்தான். ஆமாம், ஒரு ரெக்டாங்கிள் மாடல். முன்னாடி வந்து கேமரா மாடுல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. கேமரா மாடுலை வந்து பெருசாக்கியிருக்காங்க. பட் அது ஃபுல்லாக கேமரா இருக்க போகிறது கிடையாது. கேமரா அந்த ஓரமாக தான் இருக்குது. அதே இடம், அதே பிளேஸ்மெண்ட்டு தான், அதில் மாற்றமே இல்லை. உண்மைதான். ஃப்ளாஷையும் வேற என்னத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸ்கேனர், அது என்ன ஸ்கேனர்? அதான் லைடார் ஸ்கேனர். அதை தூக்கி அந்த சைடு வச்சுருக்காங்க. இல்லை, இப்போ எனக்கு என்னென்னா, ஏர் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுதுங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா இப்போது S25 எட்ஜில் வந்து நிறைய லிமிடேஷன். ஏரா அப்போ ஈ வேறு தனியாக வருமா? ஈ பொறுமையாக வரும். 16E வந்துச்சு, அடுத்து 17Eயும் WWDC சைடில் வரும். சரி, இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, S25 எட்ஜும் வரும்போது நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்தது, எப்படி இருக்க போது பார்க்கணும் அப்படின்னு. உங்களுக்கு இருந்தது? சரி, ஓகே. எல்லார்கிட்டையும் எங்கேயும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க பார்த்தீங்க. இல்லை ப்ரோ, எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நான் பேசுகிறேன். ஜென்ரல் கன்சியூமர்ஸ் நான் யோசிக்கவே மாட்டேன். அது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும், எனக்கு தெரிஞ்சு போயிட்டேன். ஆனால் அது வரும்போதே என்ன தெரிஞ்சதுன்னா, இவ்வளோ தின்னான ப்ரொஃபைலில் செய்யணும் போது நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சென்சார்ஸ் எல்லாம் அவங்க இழந்திருக்காங்க. இப்போ ஆம்பியன் லைட் சென்சார்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சில சென்சார்லாம் இழந்திருக்காங்க. இப்போது அடாப்டிவ் டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துருப்பீங்க சாம்சங்கில். ரியல் டோனு, அடாப்டிவ் டோன் மாதிரி. என்னென்னா எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே கலர்ஸ் மாறும். ஸோ அதுக்கே வந்து ஃப்ரண்ட் கேமராவை தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுது S25 எட்ஜ். பரவாயில்லையா அப்படிங்குது. என்னது பரவாயில்லையாவா? ஏய் என்ன கேட்குற? ஆல்ரெடி வச்சிருக்கிறதே ஒரு குட்டி பேட்டரி வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கேன், இதில் இது வேறையா அப்படி இருக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ இப்போ மொத்தம் வந்து இந்த ஏர் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு சந்தேகம் ப்ரோ. இதோட ப்ரோட்டோ ஆல்ரெடி டம்மிலாம் பார்த்துருப்பீங்களா, நிறைய வீடியோலாம் கூட ரொம்ப தின்னாக இருக்கு. இதுலேயும் கேமரா கண்ட்ரோல் பட்டன், ஆக்ஷன் பட்டன்லாம் இருக்கு. இனிமேல் வீடியோ ஃபுல்லாக இதுதான். சும்மாவா? இதுபடி ஷார்ட் வீடியோ வரும். ஐஃபோன்ஸ் உங்களோட 17 சீரீஸில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோ போடுவான். பயங்கரமாக என்னென்னமோ சொல்லுவாங்க. அது உள்ளே இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்தப்போ இந்த நியூஸ்லாம் சொன்னாங்கல்ல, பார்த்தீங்களா இல்லையா? அதில் ஜிபிஎஸ் சிம்பிளாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியும் சொல்லுவாங்க அதில் ஏதாவது. சரி, ஆனால் எதுவும் இருக்காது. அதானே சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லாததுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் மட்டும் ஹைப் பண்ணி வரும்போது இதே மாதிரியே இருக்குது, அதே மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ரேட் டிக்கெட்டு எல்லாம் அதெல்லாம் வரும். விடுங்க. என்ன ப்ரோ நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க? என்ன ப்ரோ? இல்லை, சொல்கிறதுக்கு சொன்னேன். அது இப்படி வரங்க விடுங்க. இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஷார்ட் வீடியோலாம் வருதுல்ல, அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பையன் ஒருத்தன் பேசுகிறான். நம்ம பவுன்சர் போட்டால் விட்டு சத்துன்னு பொழந்து எடுத்துருவார் நம்ம ஆளு. இவர் அடிலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்துருக்கேன்டா, அவரெல்லாம் விளையாட நான் பார்த்துருக்கேன்டா. அதில் பார்த்தீங்கன்னா பிளேயர் பேரே தெரில. ஒரு பழைய மேட்ச் ப்ரோ, அந்த காலத்தில் இந்த பவுன்சர்லாம் வருதுல்ல, அதை வந்து அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குது. இந்த பூல் ஷாட் இருக்குல்ல, பிடிச்சின்னு அறைவாங்க. அதில் வந்து ரிச்சர்ட்சன் ஒரு பிளேயர் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸில் 96 வேர்ல்டு கப்பில் கூட ஆடினார். விவ் ரிச்சர்ட்ஸ் வேறு, ரிச்சர்ட்சன் வேறு. அவர் வந்து 96 தான் ரிட்டையர்ட் ஆனார். அவர் விளையாடிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய மேட்ச். அவர் வந்து அந்த மாதிரி அடிக்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, ரிச்சர்ட்சன் மண்டையை ஆஸ்திரேலியன் பவுலர் ஒருத்தர் பொழந்துட்டாரு அப்படிங்கிறான். அடி வாங்கிட்டு போனது டெஸ்மாண்ட் டைன்ஸு.
டெஸ்மாடைன்ஸ் சொல்ல போனால் அப்போ இருந்த அந்த இதில் வந்து சச்சின் டெண்டுல்கரும் அசாருதீனும் போட்டு 8000 அடிக்கும் போது அப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அதிக ஓடிஐ ஸ்கோர் அடிச்சிருந்ததே டெஸ்மாடைன்ஸ் தான். அவரும் ஃபேமஸான பிளேயர் தான். அதிக செஞ்சுரி அடிச்சிருந்தாரும் அவர் தான். அவர் மண்டையை தான் அடிச்சிடுவாங்க, பாலில் அடிபட்டுட்டு அவர் வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் ரிச் ரிச்சர்சன் வருவார். இந்த பையன் வீடியோ போடும்போது ரிச் ரிச்சர்சன் மண்டையில் அடிபட்ட உடனே தலைவன் போனவன் சும்மா இல்லை, ஹெல்மெட்டை கைட்டி வச்சுட்டு ஹெல்மெட் போடாமல் வெறும் தொப்பியை போட்டு வந்து போலிச்சுன்னு அடிச்சாவும் பாருங்க ஒரு அடி அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறான், ஷார்ட் வீடியோ. தப்பான இன்ஃபர்மேஷன்ரா அப்படி இருக்கு. ஆமாம் ஏங்க 2 பேர் மூஞ்சே வீடியோவில் தெரியுதுங்க. அவன் வீடியோ போடுறது அந்த கிளிப்பை வச்சு பேக்ரவுண்டில் தாங்க பேசியிருக்கான். அவன் ஃபோட்டோ வச்சுக்க என் சைடில் எங்கேயோ போட்டுக்கிறான், வாய்ஸ் மட்டும்தான். இவர் அடி வாங்குறதே அவர் வந்து நிற்கிறது தெரியுது, டெஸ்மாடைன்ஸ் மூஞ்சி தெரியுது, ரிச் ரிச்சர்சன் மூஞ்சி தெரியுது. அது அவனுக்கு தெரியலங்கிறது என்னோட வருத்தம். சரி, 2 பேரோட உடல் இது அமைப்பே வேற. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு சரியா தெரியாதனால தான் வந்து ஏதோ ஒப்பேத்திருக்கான். அதுக்கே அப்படி சொல்கிறாங்களே. அப்போ இந்த 17 இன்னும் வரவே இல்லை, முகம் தெரிஞ்ச நபருக்கே இவ்வளோ குளறுபடினா இந்த 17 இப்போ அந்த மாதிரி. அப்போ அந்த பையன் வந்து ரியாக்ட் தானே பண்ணியிருக்கான், வேற ஒரு வீடியோ ரியாக்ட்லாம் கிடையாது, வாய்ஸ் தான். வேற ஒரு வீடியோ வச்சு தானே பண்ணியிருக்கான். அது எப்படி அதை அவன் சொல்கிறது தான். நம்ம தலைவன் அந்த காலத்தில் விட்டு பொழந்துருவார் பார்த்துங்க. அப்படி பேசும்போது இப்படி வந்து பேசுவான். சரி, ஓகே, பையன் பேசும்போது போதும். இப்படிதான் இப்படி வீடியோ இருக்கு. இதுக்கெல்லாம் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் கேட்க வந்தேன். ஒரு இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன், வெறும் வாய்ஸ் ஓவர் தான். அந்த பையன் மூஞ்சி கூட இன்னொரு பையன் இருக்கான், அந்த பையனாவது முகத்தை வந்து காட்டுவான். முகத்தை காட்டி அவன் அந்த பையனுடைய அந்த இதை வந்து ஷேர் பண்ணுவான். அந்த கிளிப்பும் வந்து மேலே இருக்கும், அவன் கீழே இவனோட ஃபேஸை வச்சுருப்பான். இந்த பையன் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ தான் இருக்குது, அதில் கிளியர் கட்டாக தெரியுது. அதுலேயே இவ்வளோ குளறுபடி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஜென்சீக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே இல்லை. அதில் அந்த நபரை தெரியல, 2 பேரோட வீடியோ போட்டு அந்த 2 பேரும் வெவ்வேறு ஆள்னு கண்டுபிடிக்க கூட தெரியலையா அந்த பையனுக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவசரத்தில் அதெல்லாம் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், வேணா அதை வேற அனுப்புறீங்களா? இல்லை பரவாயில்ல, அல்காரிதம் ஸ்பாயில் ஆகிட்ட போகுது. சரி, ஓகே. இப்போ பிக்சல் 10 சீரிஸ் வரப்போகுது ப்ரோ. அதுலேயும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா 10 Pro ஃபோல்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆமாம், நான் நினச்சேன்னா சாய்ச்சிட்டீங்க. நான் ஃபோல்டு வருஷம் வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. 2 வருஷத்துக்கு ஒரு கொட்ட போதாத ஃபோல்டு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக்சல் 7 சீரிஸ் வரும்போது வந்தது ஃபோல்டு, 8 சீரிஸ் அப்போ ஃபோல்டு இல்லை, 9 சீரிஸ்க்கு 9 Pro ஃபோல்டு வந்துருச்சு. அடுத்து 11 சீரிஸ்க்கு வரும்னு நான் நினச்சேன், பார்த்தா 10 Pro ஃபோல்டே வருது போல. அது வந்து உங்களுக்காக கொடுக்குறாங்க, நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு வேணான்னு எதை சொல்றேனோ அதை கொடுக்குறாங்க. நீங்க வாங்குவீங்க, நான் இதை வாங்குவேன். ஆமா, நீங்க வேணான்னு சொல்லுவீங்க, சொல்லிட்டு அதையே போய் வாங்குவீங்க. உங்க கூடயே இருக்கிற எனக்கு வந்து தெரியும், பிக்சல்ல ஏதாவது ஒன்று வந்துட்டுனா அதை நீங்க போய் வாங்குவீங்க. அதுக்கே இதை எப்படி போய் வாங்க முடியும்? எப்படியும் 1.7 லட்சம் 1.6 லட்சம் அந்த நிறுவனமே உங்க கையில வந்து சேர்ற மாதிரி பல கிமிக்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சரியா நடைமுறையெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திட்டு இது சரியில்லைன்னு சொன்ன உடனே அடுத்த சீரீஸ்ல கரெக்ட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. இதானங்க நடக்குது காலங்காலமா. இதானங்க நம்ம டெக் உலகோட பாரம்பரியம். ஆண்டவர் சொல்லணும் சரியா தப்பானு, அதுக்கப்புறம் அதை பார்த்து அந்த கம்பெனி திருத்திக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. சரி, இருக்கட்டும், விஷயத்துக்கு வரேன். அதான் நம்ம பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ, இந்த உலகம் நம்மளை ஒத்து பார்க்கணும் மாதிரி. ஆக்சுவலா அந்த பையன் போட்ட வீடியோவோட பயங்கரமான வீடியோ. அந்த பையனாவது ஏதோ தெரியாம சொன்னான், இது நடக்காத ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். சரி, 6.4 இன்ச் இருக்குமா ப்ரோ கவர் டிஸ்பிளே, 3000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே 48 MP மெயின் கேமரா இருக்குமா, 10.5 MP அல்ட்ரா வைடு, 10.8 MP டெலிஃபோட்டோ 5x ஆப்டிகல் ஜூம் இருக்குமா, அண்டு செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 10 MP ஸ்னாப்பர் இருக்குன்றாங்க. ஸோ இது முன்ன இருந்து அதே ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி தான் இருக்கு. என்ன டிவைஸில் வந்து மேபி இந்த பிரைட்னஸ் மாதிரியான ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய SoC தான் மாறப்போகுது. ஸோ இதுதான் வந்து மெயின். ஏன்னா G5 வந்து TSMC. ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன தெரிவிப்பாங்கன்னா, கூகுளு ஃபர்ஸ்ட் டைம் TSMC சைடில் போகுது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அடிச்சு நொறுக்க போகிறான், UFS 4.1 4.0 யூஸ் பண்ணுவான், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து அன்டு ஸ்கோர்லாம் ரன் பண்ணால் 2 மில்லியன்லாம் தொட்டுருவோம் அப்படின்லாம் நினச்சாங்க. பட் என் எய்ம் அது இல்லைன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி லீக்கே வந்துச்சு. G5ஓடது வந்து 1.2 மில்லியன், அவ்வளோதான். பெருசாலாம் போதுங்க. அவன் வேற ஆங்கிள் இருக்கான் ப்ரோ. அவன் இப்போ பாருங்களேன், மற்றவங்களுக்கு இருக்க ப்ரெஷர் இவனுக்கு இல்லை. இப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா. அதே இதில் அடுத்த சக்ஸஸர் வருதுன்னா அப்போ 3.3 மில்லியன் அது இருக்கணும். 3 மில்லியனே இங்கே சுட்டுக்கிட்டு கிடக்கு பாய்லர் மாதிரி. 3.3 மில்லியன் மட்டும் அப்போ என்ன கூலாக வரும். 3 மில்லியன் சுடுது சரி, இது ஏன் 1 மில்லியன்ல சுடுது? இது இப்போ சொல்லியே, இப்போ சுடாமல் பண்ணியிருக்காங்க சொல்ல வரீங்க. ஓகே, இதை நாங்கள் வந்து நம்புகிறோம். வந்த பிறகு இப்படி தான் எல்லாம் சொன்னீங்க. 9 Pro XL வரும்போது இதான் சொன்னீங்க. 9 Pro XL வரும்போதெல்லாம் விடுங்க, எனக்கு இந்த தடவைலாம் ஃபோன் மேலே கூட நம்பிக்கை இல்லை. மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ், தி ஆக்சுவல் கிங் பிஹைண்ட் ஆல் திஸ். ஸோ அதில் தான் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு. மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வரதுக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி இது எப்படின்னா கிமு கிபி கணக்கில் போய்கிட்டு இருக்கு. அது வந்ததுக்கப்புறம் கதையே மாறிடுச்சு.
இந்த இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆம்பியன்ட் சவுண்டோட வரும் அது மெட்டீரியல் 3. கரெக்ட். நீங்க அதுக்கு அந்த பில்டப் கொடுக்கும் போதே அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இயற்கையை வந்து நிர்ணயிச்சிருக்கு. ஆமா நான் சொன்னா இல்லையா மக்களே, பிக்சலுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு. ஆமா இப்போ பிக்சலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் படுத்துறாங்க இந்த இடத்துல. அப்படி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பிக்சலை பற்றி பேசும்போது வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குண்டு விழுற சத்தம்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். சரி இங்க பாருங்க இப்போ இதுல வந்து IP68 இருக்க போதான் சரியா. அப்புறம் மற்றபடி வந்து எப்பயும் மாதிரி 256 512 1TB மாடல் இருக்கும். ஸோ பிக்சல் ஆமத்தும் வருது. வெயிட் பண்ணோம்னா மாசா பிக்சல் டிவைஸ் கெத்தா இருக்க போது. பிக்சல் தான் எனக்கு வந்து கெத்து தான். பிக்சல் 10ல ட்ரிபிள் கேமரா ப்ரோ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் சீரிஸ்ல எப்பயுமே கிடையாதுல்ல, ப்ரோல தானே இருக்கும். இந்த அதுலேயே வந்து டெலிஃபோட்டோ இந்த மாதிரி செட்டப் இருக்கு. பார்ப்போம். கேமரா வந்து இப்போ இருக்கிற அந்த மொபைல் ஃபோன் கூட அவங்க வந்து காம்பீட் பண்ணி பக்காவாக விட்டாங்கன்னு வச்சிங்களேன், வேற மாதிரி இருக்கும் ஃபோனு. கரெக்டு தான். அதே சமயம் கேமரா அப்படின்னு பேசுனதுக்கு அதுக்கும் X300 வருது. X300 Pro மினியை பற்றியும் பேச்சு வருது. இப்போ X300 அல்ட்ராவும் வருது உங்கள் கையில் வந்துடும். X300 அல்ட்ரா வரும் தான். கரெக்ட் தான். X300 அல்ட்ரா வரும். அதெல்லாம் நம்ம கைக்கு எப்படி ப்ரோ வரும்? சும்மா நீங்கள் பாட்டுக்கு எல்லா மாடலையும் உங்கள் கைக்கு வந்துடும் கைக்கு குஷ்டம் தான் வரும். அதுக்கு மேலே இருக்கிற கஷ்டத்துல வருங்க உங்களை தேடி. எது கஷ்டமா? அல்ட்ரா வரும். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்த மாடலோட பிரைஸ்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் வாங்கினாலே நிலைமை மோசமாயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது iPhone 17 சீரிஸ். சரி 17 சீரிஸ் இல்லன்னு வைங்க, பிக்சல் அதுவே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நீங்க தான் வாங்கணுமாங்க. உங்களுடைய நண்பர்கள் வாங்குவாங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இல்ல எனக்கு தலைவர் இருக்காரு, அவருக்கு வந்து சாம்சங் சார்ஜ் நிக்கல, அவருக்கு வந்து இப்போ வந்து ரியல்மி சார்ஜ் நிக்கல. அதனால ஒரு அடுத்தது வந்து ஐபோனை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு. அவர் வந்து நீங்க வேற கேமிங் போன் தான் வாங்குவேன் அடம் முடிச்சு OnePlus வரை வாங்கியிருக்காரு. இப்போ அடுத்து ஒரு கேமிங் போன் வாங்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கிறதுனால பிக்சலோ இல்லை ஐபோனோ சொல்லலாம்னு பாக்குறேன். வாங்குவாரு. அதான் சொல்றேன், உங்களுக்கு எப்படியோ வந்து சேர்ந்துடும் பாருங்க. இந்த அல்ட்ராவும் வரும் பாருங்க. அப்படி சொல்றீங்க? ஆமாமா. சரி ஓகே. மொத்தம் வந்து இதுலயும் அந்த 200 MP மெயின் கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. எதுலன்னா X300 Pro மினில. ஸோ இது அகைன் காம்பேக்ட் ஃபோன் வித் குட் கேமரா செட்டப். அதுதான் இவங்களோட எய்மு. திரும்பியும் 3x டெலிஃபோட்டோ ஆப்ஷனோட வரோன்ற மாதிரியான பேச்சு அடிப்படுது. மொத்தம் X300ல வந்து இந்த மினியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.31 இன்ச் ஸ்கிரீன் சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார் ஃப்ரண்ட் கேமரா என்ன சைஸ்? ஆனா ஹைலைட் என்னன்னா இவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மினிங்கிறது வந்து சொன்னோம்னா அது வந்து அடிப்படுதோ இல்லாடி வியாபாரம் ஆக மாட்டேங்குதோன்ற சந்தேகத்தினால நார்மல் மாடலே கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரியான பேச்சும் அடிப்படுது. தெரியலையே. இப்போ எப்படின்னா 300 அப்படிங்கிறதே மினியா மாத்திடுறா, வெறுமனே தனியாக ஒரு மினியா கொடுத்தாதானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் அடிப்படுது. செய்வாங்களான்னு தெரில. பட் ஆனால் அவங்க காம்பேக்டாக இவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் கேமராலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி V சீரிஸ் அளவு கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து பிக்கப் ஆகிடுங்க. விவோ ஃபோனை எதுக்கு வாங்குறாங்க மெயினாக? ஃப்ரண்ட் கேமராவுக்காக. இன்னைக்கு வந்து V சீரிஸ் ஃபோனே வந்து 50,000 கிட்ட வந்துட்டு 45,000 கிட்ட விற்கிது. புதுசாக வாங்க போனால் V50 Pro இங்கே வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா V40 Pro அதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஆமாம். இப்போ அதுக்கு பதிலாக இதை ஒரு 50,000க்கு ப்ரைஸ் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவும் வந்து 50 மெகா பிக்சலை கொடுத்து அதுலேயே 4K 60 FPS வீடியோ எடுக்கிறது, போர்ட்ரேட் வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன், சக்ஸஸ் தான் அது. கரெக்ட் தான். இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ X300 வந்து மினியா இருக்கும் பட்சத்தில் X300 ஏன்னா போன வருஷம் வந்து X200 Pro மினி இருந்தது. அப்போ இந்த தடவை X300 Pro மினி இருக்கணும். ஆனால் இவங்க X300 வந்து என்ன ஆயிடுதுன்னா 6.67 இன்ச் இந்த மாதிரி 200 இருந்தது. ப்ரோ மினிங்கிறது 6.31 இன்ச் இருந்தது. இந்த வருஷம் X300 6.31 இன்ச் தான் இருக்கும் அப்படின்னா அப்போ ப்ரோ மினி மேக்ஸ் நோ சென்ஸ் இந்த மாதிரியான ஒரு கேள்வி வருது. அடுத்து மக்கள் வந்து அப்போ 6.31க்கு அடாப்ட் ஆகுறாங்களாங்கிற கேள்வியும் வருது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து OTT அப்ளிகேஷனு, ஆன் ஸ்கிரீன் கன்சம்ஷன் இதில் தான் இருக்காங்க. அப்போ எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. சப்போஸ் இப்போ X300 வந்து அது இந்த மாதிரி குட்டியா காம்பேக்டா இருந்ததுன்னா அப்போ 300 Pro 300 Pro அது அல்ட்ரா ப்ரோ மேக்ஸா? ஆமாங்க, ஐபோன் தானே ஆல்ரெடி. அது இது ஷாமில சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? 16 Pro 16 Pro Max 16 Ultra Pro Max 16 Pro என்னடான்னு பார்த்தா ரெண்டுமே 6.31 இன்ச்சாம். 16 Pro Max தான் பழைய ப்ரோ மாதிரி, இந்த 6.8 இன்ச் 6.7 இன்ச். அல்ட்ரா வந்து 6.8 6.9 இன்ச். எங்க போகுதுன்னு சமுதாயமே தெரியல. சமுதாயம் எங்க போதோ இல்லையோ, இவங்க வந்து இந்த மாதிரி மல்டிபிள் போன்ஸ் விடுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மக்கள் கிரியேட் பண்றதா சொல்லி இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் என் தலைவன் உள்ள வந்தான். உங்களுக்கு வந்து இந்த வருஷம் 26+ கிடையாது, உங்களுக்கு 26 26 அல்ட்ரா மட்டும்தான். 26+ எப்படியா இருந்தாலும் நீங்க யாரும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. பிளஸ்ங்கிற ஒரு வேரியண்ட்டை ரொம்ப வருஷமா எல்லாரும் தண்ணி தெளிச்சு விட்டீங்க.
S10 Plusல தான் கடைசியா பிளஸ் நல்லா வித்து நான் பார்த்தேன். அதை விலை மலிஞ்சு நாங்க Flipkartல விற்கும் போது வாங்குறீங்க. 53,000 ரூபாய்க்கு S24 Plus விற்கும் போது வாங்குறீங்க. அதனால அடுத்த போனை கொண்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு சிரமமா இருக்கு. அதானே ரீசனு. அதுதான் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து எட்ஜின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. இப்போ இதுல என்ன பிரச்சனைனாக்கா நான் எட்ஜி வாங்குறதுக்கே பிளஸ் வாங்கிடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆமா. அப்ப அந்த பிளஸை தூக்கிட்டு எட்ஜியே கொடுத்துருன்ட்டாங்க. கரெக்ட். அந்த மாதிரி கொடுங்க. நானும் கூட கிளாப் தட்டுறேன். கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நானும் கிளாப் தட்டுறேன். ஆனா சென்சார் எல்லாம் கொடுங்கடா. கேமராவை யூஸ் பண்ணுவேன். இன்னமும் 15,000 ரூபா 13,000 ரூபா போன்ல வரதெல்லாம் இப்போ வந்து 1,10,000 ரூபா போன்ல வச்சு அப்படி. முன்னெல்லாம் இந்த M series இருக்கும் தெரியுமா? M10,000ங்கிறீங்க. 1,41,000. எது? S24 Ultra ஒரிஜினல் பிரைஸ். அது இல்ல, நான் எட்ஜ் சொல்றேன். இல்ல இப்போ அடுத்தது S25 Ultra என்ன பிரைஸ்க்கு வந்தது? 141. S25 Ultra வந்து அதே 1,25,000 தான். 1,30,000. அது வந்து 12,256 512 12,256 வந்து 1,30,000. 1,30,000. இப்போ அதுலேருந்து ஒரு 15,000 இன்க்ரீஸ் பண்ணாதான் அது வரும். இது எட்ஜா? எட்ஜ் இல்ல, அல்ட்ரா 26 Ultraவா? 1,45,000 ரூபாய்க்கு தான் கண்டிப்பா இது மேல தான் வரும் ப்ரோ. ஆப்பிள் ஐபோனே 1,20,000 ரூபாய்க்கு தான் ப்ரோ மாடலே வரப்போகுது. ப்ரோ மேக்ஸ் பாருங்க 1,70,000 கிட்ட வந்தாலும் வரும். இப்போ ஃபோல்டு என்ன பிரைஸ் பண்ணாங்க? 1,75,000. அதுதான் அல்ட்ரா 1,60,000 61,000. நீங்க வேணா பாத்துங்க. அவர் 1TB மாடல் பத்தி பேசிட்டு இருக்காரு. வேற எதுவும் நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க. 512 பாருங்க 1,50,000 1.5 லட்சத்தை வந்து குறைஞ்சு வராதுங்க. இப்போ மார்க்கெட் நிலவரம் அப்போ 1,30,000க்கு 256 இருக்குமா இருக்காது? அதான் கேள்வி. அது வந்து எப்படி தருவாங்கன்னா முதல் நாள் ஆஃபர்னு சொல்லி 1,30,000 40,000க்கு வந்து 512 தள்ளிடுவாங்க. 256 GB கொஞ்சம் லேட் ஆகும். ரைட்டா? இது பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க. பிரைஸ் ஹைக் கண்டிப்பா இருக்கும் சாம்சங்ல. அப்போ 1,30,000 ரூபாய்க்கு 512 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டே வாங்கினா மட்டும். அப்படி பிரைஸ் ஹைக் இல்லைன்னா கண்டிப்பா காம்ப்ரமைசஸ் நிறைய இருக்கும். காம்ப்ரமைசஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து Exynos 2500 அதுல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்க ஸ்னாப் டிராகன் சைடு குவால்காம் சைடே போகிறாங்கன்னு வச்சுப்போமே. வேறு எந்த ஸ்பெக்ஸ்லையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? S26ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குங்கிற அப்படி ஒரு சேஞ்சே இல்லைங்க ஐயா. இதை நீங்களும் சொல்லிருக்கீங்க பல வீடியோக்கள்ல. அதெல்லாம் இனிமே S26 இல்ல S25 Ultra மாதிரியே தான் இருக்க போகுது. அதனால வந்து சேஞ்ச் நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நானே நிறுத்திக்கிட்டேன். நான் எதுவா இருந்தாலும் அந்த பக்கம் அப்படியே பொறுமையா சாஞ்சி பிக்சலுக்கே போய்க்கிறேன்டா சாமி. அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்களாம் உங்க வாயால ஒத்துக்கிட்டீங்க என்னது பிக்சலுக்கே போய்க்கிறேன்னு. எப்பயுமே நான் பிக்சல் பக்கம் தானே ப்ரோ போறேன். எனக்கு பர்சனலா யூஸ் பண்றதுக்கு பிக்சல் பிடிச்சிருக்கு. அதனாலதான் பிக்சல உங்களுக்கு பொருள் அனுப்புறாங்க. அப்படி வரீங்க. ஆமா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க கிஃப்ட் பை கூகுள்னு சொல்லி நயனை அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எத்தனை வருஷமா பிக்சல் நெக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2013 14 டைம்லலாம் கூட நெக்ஸஸ் யூசர் நான். அந்த பாரம்பரியம் இருக்குல்ல. கரெக்டு தான். இனிமே தான் உங்களுடைய இது வந்து வேற மாதிரி போக போகுது. சரி, இந்த S26க்கு ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா சொல்லுங்க. இல்ல நம்ம தொடர்ந்த வீடியோ. ஏன் ப்ரோ 5Xல மாற்றம் இல்லையா? ஐயோ ஏமாற்றம் இருக்கு ப்ரோ. ஏமாற்றம் இருக்கு. 26 சீரீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா பிளஸ் தூக்கிட்டீங்க. சரி ரைட்டு 26 இருக்க போகுது. அதுலயும் எப்படியும் நீங்க இந்த வருஷம் மறுபடியும் ஒரு 12 GB ரேமை கொடுத்து உருட்டிட்டு போயிடுவீங்க. ரைட்டு. ஏன்னா S25லயே 12 GB ரேம் கொடுத்துட்டாங்க. அதான் பெரிய சேஞ்ச் இல்லையா? S24லேருந்து S25 என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டா நாங்கள் 12 GB ரேம் கொடுத்துட்டோங்க. எல்லாம் நீங்க ஜாலியாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 16 GB இதுலயும் கிடையாது. 16 GB கேட்டால் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. எனக்கு 16 GB அப்படின்னு சொல்லுவான். அப்பயும் S21 Ultraல மட்டும் 16 GB 512 GB கொடுத்தாங்க. அது எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியாம கொடுத்துட்டாங்க. இது என்னங்க அது? எப்போ தேவை இல்லையா அப்போதைக்கு 16 GB கொடுத்துருக்காங்க. என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு வந்து நான் 16 GB கொடுக்க மாட்டேன்னு நிஜமா ப்ரோ. நிஜமா நீங்க இப்போ கேட்குறீங்க பார்த்தீங்களா? எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா S20 Ultra S21 Ultraல மட்டும்தான் 16 GB மாடலே இருக்கு. 16 512. அதுக்கப்புறமா 16 GB ரேமுங்கிறதே இப்போதான் திரும்ப S25 Ultraல வந்துருக்கு. எங்க சைனாலையும் கொரியாலையும் மட்டும். அப்போ நம்மளெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுதா? நம்மளாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல. நமக்குலாம் அந்த அளவுக்கு இது கிடையாதுங்க, எக்ஸ்போஜர் கிடையாதுங்க. இது ஏஐ இப்படி யூஸ் பண்றாங்க. கொரியாலலாம் அவங்க வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணி அவங்க பல பொருட்களை உருவாக்குறாங்க. ஓ சரி ஓகே. அது எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்க. நீங்க வந்து சினிமா போஸ்டரு இல்ல தம்ப்நெயில் தானே கிரியேட் பண்ண போறீங்க. இல்ல அதுல இது பண்ணி கிங்ஸ் ஏஐட்ட கொடுத்து அந்த வீடியோ ஜெனரேட் பண்ணுவீங்க. நான் கூட கிங்ஸ் லைட்ட கொடுப்பேன். அவர் எதுக்கு ஏங்க ரெடின் கிங்ஸ் லைட் ஏங்க நாங்க நினைச்சேன். அவர் ஏன் குறுக்கால வந்துட்டு போறாரு இப்ப திடீர்னு S25 சீரிஸ் S26 சீரிஸ்னா அவர் ஏன் வராரு அப்படின்னு யோசிக்கிறேன். என்னங்க அவரை சொல்லிட்டீங்க இப்படி? இல்ல அவர் எதுக்கு S26 சீரிஸ் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா? ஆமா அவர் தானே ஒரு என்னமோ இதை தூக்கிட்டு வருவாரு. நான் இல்ல அது அது கரை வராம இருக்கிறதுக்கு ஏரியல் ப்ரோ.
ஏரியலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு என்னன்னா ஏரியலுக்கு அம்பாசிடரா வர்றவரை S24 அல்ட்ரா S26 அல்ட்ராக்கு வர மாட்டாராங்க. ஓ இப்படி நீ இப்படி வரியா அப்படின்னு வரல அந்த மாதிரி. எப்படின்னா ஏரியல் என்னது சுத்தத்துக்கான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து உங்க வாழ்க்கையே ரொம்ப சுத்தமாவும் ஒளிமயமாவும் ஆக்குறதுக்கு ஒரு 26 சீரிஸ் வாங்க. ஏரியல் அந்த வார்த்தையை கரெக்டா பாருங்க. ஏரியல் உண்மைதான், நிஜம். S26 அல்ட்ரா நிஜங்க. ஆமாங்க, கற்பனை இல்லைங்க, அது நிஜம்தான். ஆனா 25 மாதிரியே தான் இருக்குங்கிறது தான் இன்னொரு நிஜமும் கூட. எனக்கு எவ்வளோ ஹைப்லாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தீங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களும் நிறைய எதிர்பார்த்துருந்தீங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னு சொல்றேன். இப்பயாவது இந்த கேமரா மாறும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் மாத்தி இப்ப அடுத்து இருக்கிறது அந்த 10 மெகா பிக்சல் 3x மட்டும்தான். சரி, மறுபடியும் அந்த 10 மெகா பிக்சல் 3x மட்டும் 50 மெகா பிக்சலா மாத்தினா உலகம் மாறிடுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற சென்சார்லாம் வந்து மற்றவங்களோட இன்ஃபீரியரான சென்சார் தான். பிளஸ் இன்னொன்று நான் சாம்சங் தரப்புல பார்த்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அவங்களோட ஆப்டிக்ஸ் தான். ஏன்னா இப்போ இந்த சைட்ல விவோ எடுத்துக்கிட்டா ஜெயஸ் ஆப்டிக்ஸ்ல வரக்கூடிய அவுட்புட்டா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பக்கம் ஷாமி எடுத்துக்கிட்டா ஷாமில வரக்கூடிய லேக்கா ஆப்டிக்ஸ்ல வரக்கூடிய அவுட்புட்டா இருக்கட்டும், எனக்கு அந்த ஒரு சப்ஜெக்டை நான் வந்து க்ளோஸ்அப் எடுத்தாலும் சரி, நார்மலாக எடுத்தாலும் சரி, அந்த லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து எனக்கு சாம்சங்ல மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. இப்போ நான் நார்மலாக வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லாட்டி ஜூம் ஃபோட்டோ எடுக்கிறேன், அது 5x இருக்கு, 10x இருக்கு, அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் வித்தியாசங்கள் நான் பார்க்கறது இல்லை. பட் வித்தியாசம் இருக்கு, பட் அது வந்து சும்மா அப்படியே கடந்து போற யார் பார்த்தாலுமே கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஆனா இதுவே நான் வந்து ஒரு மேக்ரோ ஷாட்டோ இல்லாட்டி கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்லாம் போனேன்னா ஆட்டோமேட்டிக்காக சாம்சங்ல இருந்து எனக்கு நல்ல நாய்ஸ் இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. பட் சாம்சங்கோட ஓவரால் அல்காரிதம், அந்த போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இருக்குல்ல, அதில் ஓரளவுக்கு நாய்ஸும் இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். உண்மையாவே ஒருத்தர் பார்த்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜ் ரிப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை நான் வந்து சாம்சங் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணா கிடைக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி, அடிஷனல் கிளாரிட்டி, ஜூம் பண்ணாலும் கிளாரிட்டி, அது மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. இருக்கலாம் மேபி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, இப்போ ஒரு 10x பதிலாக ஒரு 50x 3xக்கு அதானே 50x போட்டிருக்கலாம். அந்த 50x தூக்கிட்டு ஒரு 100x போட்டிருக்கலாம் 5xக்கு. எல்லாம் கொடுத்துருக்கலாம், ப்ரைஸையும் ஹைக் பண்ணியிருக்கலாம். ப்ரைஸை மட்டும் ஹைக் பண்ணிட்டு இது எதுவுமே கொடுக்காம விட்டாங்கனாக்கா அதை விட ஒரு மோசமான விஷயமே கிடையாது. எனக்கும் அதான் தெரியல, பார்ப்போம். பேட்டரி எப்படியும் 5000 mAh தான், அதில் மாற்றங்கள் இருக்கிறது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போலங்க. என்ன ப்ரோ பேட்டரி தானே? பேட்டரி அதே 5000 mAh தான். அது கேட்டால் அதுக்கு வேற ஒரு பெரிய கதை ஏதோ உருட்டிட்டு இருந்தாங்க. இந்த பூனை வேற ஒரு கதை சொல்லிட்டு இருந்தது. இந்த மாதிரி யூரோப்லையும் யூஎஸ்லையும் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காமே, எத்தனை வாட் ஹவர் பேட்டரி இருக்குன்றது. அது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் வச்சுன்னு அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அப்படியா? இப்போ சைனா ஃபோன்ல எப்படி அலோவ் பண்ணுறாங்க? யாரையும் அலோவ் பண்ணல. OnePlus மட்டும் தான் உள்ள இருக்கு. எப்படின்னு பார்த்தா OnePlus ஸ்பிளிட் பேட்டரி வச்சிருக்கான். அப்போ ஒரு பேட்டரி, இப்போ இந்த ஃபோனுக்குள்ள இருக்கிற பேட்டரி எவ்வளோ அப்படின்னு கேட்டா 20 வாட் ஹவர் அப்படின்னு சொன்னீங்களே, ஃபோனுக்கு 20 வாட் ஹவர் அதெல்லாம் லோடு இல்லை. அந்த ஃபோன் என்ன நீ அப்படின்றானா. இப்போ இதுவே OnePlus எப்படின்னா 23 வாட் ஹவர் அது வருது. ஆனா ஸ்பிளிட் பேட்டரி சார், இதுல ஒரு 11.5 அதுல ஒரு 11.5 அந்த மாதிரி தப்பிச்சிடுறான் ப்ரோ. எப்படியும் யூரோப்புக்கு தனியாகவும் நமக்கு தனியாகவும் தான் கொடுத்துட்டு இருந்தான் பல வருஷமா. அது மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம் தான். யூரோப்புக்கு வந்து இப்போ இந்த என்னது இந்த 2200 வந்துச்சு, அது வந்தப்ப எல்லாம் கேட்டாங்க, AMD கூட வேற அவன் வந்து இது பண்ணியிருக்கான், பயங்கரமா இருக்க போகுது, பயங்கரமா இருக்கும், நம்மளுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்குலாம் மட்டும். அப்போ வட்சன் வேற வருத்தப்பட்டாரு போனரினால, சே இந்த வாட்டி மட்டும் நமக்கு மட்டும் இதை மட்டும் கொடுத்துட்றானுங்க, எப்போ பார்த்தாலும் அசிங்க இது கேவலமா இருக்கும் போதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தானுங்க, நல்லா வரும்போது அவனுக்கு கொடுத்தாங்க, ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாரு. அப்புறம் பார்த்தா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுது. ஆமா, அப்புறம் நாங்களாம் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டோம். சரி பரவாயில்லடா, தப்பிச்சிட்டோம், ஒன்னே எங்களுக்கு பரவாயில்லைங்க அப்படிங்கிற தலைக்கு வந்து தலைப்பா அப்படின்ட்டு ஓடிட்டோம். ஆமா, இல்ல இது வந்து அப்பெல்லாம் பண்ணாங்களே, யூரோப்புக்கு ஒண்ணு இந்தியாவுக்கு ஒண்ணுன்னு தரம் பிரிச்சு தானே கொடுக்குறாங்க. ஆமா, அப்ப இப்ப மட்டும் என்ன இந்தியா கொடுக்க வேண்டியது தானே? நானும் சொன்னேன் ப்ரோ, நம்மள பிளாக் பண்ணிட்டு ஓடிடுறாங்க போல, தெரிய மாட்டேங்குது நடக்குதா. இதுதான் நிலவரம். கேட்டா ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிமைஸ் கதைலாம் உருட்டு கதைங்க. ஒரு வருஷம் அவன் பாட்டியே கொடுத்துட்டு போயிடுவான். ஃபிளிப்பு நல்லா இருக்கும்ல, என் கேள்வி அதுதான். ஃபிளிப்பு மாசா இருக்குமா இருக்காதா, மேசிவா இருக்குமா இருக்காதா? ஃபிளிப்பு வந்து வாங்கினவங்களுக்கு நல்லா இருக்கும், வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா இருக்காது. இது என்ன வேற மாதிரி இருக்கு, வாங்கினவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. அதாவது அடுத்தவங்களுக்காக சில பேர் வாங்குவாங்க, வாங்கி இப்படி பிரிச்சு இப்படி காதில் வச்சுட்டு இப்படி மடக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க பொது இடத்துல, இல்லை பொது இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஏர்போர்ட்ல இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்படி எடுத்து இப்படி வச்சாங்க நல்லா. இது இல்லாம அதுல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு கேம் விளையாண்டுட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா புட்டுக்கும். சரி, நீங்க இதை நினைக்கிறது இருக்கட்டும், எனக்கு நீங்க முதல்ல சொல்லுங்க. என்னது? இந்த சாம்சங் பைபிளே நான் ஆரம்பிச்சுட்டேன், நான் வந்து அவனை தாக்காம விட மாட்டேன். தாக்குங்கிறேன். ஆமா, இங்க பாருங்க, இந்த ஆப்டிமைஸ் பண்றேன் கூப்டிமைஸ் பண்றேன் அவன் வாயால வட சொல்றான். உண்மையிலேயே ஒரு போன் வந்த பிறகு அதுல 8 hours SOT வருது, 9 hours SOT கூட வருது 5000 mAh. ஆனா அதே இது மெயின்டைன் ஆகுதா? அதுதான், அதுக்குதான் நான் சொன்னேன் அப்டேட் கொடுக்காதான்னு.
கேக்குறானா அவன்? ஏங்க அப்டேட் கொடுப்பாங்க, அதுல தான் ஃபியூச்சரையும் கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணாம், எஸ்ஓடி தான் வேணும். ஆமா 8 மணி நேரம் எஸ்ஓடி எனக்கு S24 அல்ட்ரால வேணும். அது வரும்போது ஆண்ட்ராய்டு 15ல வந்துச்சா இல்லாட்டி அது 14ல வந்துச்சா, அந்த 14லேயே எனக்கு கூட போதும், நான் அதுலயே இருக்கேன், எனக்கு செக்யூரிட்டி பேட்ச் மறக்காம கொடுத்துரு. 8 மணி நேரம் எஸ்ஓடி இருக்கிறது வந்து வருஷத்துக்கு 1 ஹவர் நான் கழிச்சிக்கிறேன். பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆயிருக்கும். வாங்கினப்ப பெருமையோட சொல்லுவாங்க S26 அல்ட்ரா வந்த பிறகு இதான் நடக்கும். வந்தவொடனே 80 யூஸ் பண்ணி எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் 6000 mAh 7000 mAh பண்ணுறாங்க. பட் நான் சைடு பை சைடு வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான எஸ்ஓடி தாங்க இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சாம்சங்கில் ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைச்சதுன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து காமன் டெம்ப்ளேட் பிரச்சனை. சரிங்க, ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னன்னா சாம்சங்ல பேட்டரி லைஃப் அப்படி இருக்கிறது உண்மைதான். இவங்க எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னு சொல்றேன், ஒரு வருஷம் கழிச்சு மற்ற போன்ல என்ன லட்சணம்ன்றதையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சும் சாம்சங்கை பாக்குறாங்க, ஐபோனை பாக்குறாங்க. ஏன் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஷாமி போனோ இல்லாட்டி விவோ போனோ இல்லாட்டி OnePlus கூட்டு வந்து அப்போ கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அது ஏங்க நாங்க கம்பேர் பண்ணோம்? அவன் தானே 1 லட்சத்துக்குள்ள கொடுத்தான்ல, இவன் மட்டும் தானே 1.5 லட்சம் கேட்கறான். 1.5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தானு ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. பாருங்க, ஐக்யூ போன்ல 1008 பிரச்சனை இருக்கும். 50,000 ரூபாய்க்கு அவன் 80 லைட்டை கொடுத்துருவான். ஆமா, 55,000 ரூபாய்க்கு நான் வாங்கிடுவேன். நீங்க ஏன் எவ்வளவு பிரச்சனை? ரியல்மி பாருங்க, GT7 உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ GT7 Pro 40,000 ரூபாய்க்கு எல்லா ஆஃபரோடையும் கிடைக்குதுல்ல. அது கொஞ்சம் வேற மாதிரியான போனு, அதுல கூலிங் மெக்கானிசம் சரியில்லை. அப்படி வரீங்க நீங்க? ஆமா, ஐக்யூல கூலிங் மெக்கானிசம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். ரைட்டு. சரி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குங்க. அதாங்க 50,000 ரூபாய்க்கு இருக்கிறவன் ஏதோ கொஞ்சம் 1000 கொஞ்சம் 2-3 தப்பு பண்றான், ஏதோ ஒத்துக்கலாம்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபிளாக்ஷிப்னு சொல்றான்ல, 1.5 லட்ச ரூபா காசு வாங்குறான்ல, 1.5 லட்ச ரூபாய்க்கு இவன் அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? எதை பண்ணணுங்கிறீங்க? எப்பயுமே வருஷம் பூரா பேட்டரி லைஃப் ஒரே மாதிரி இருக்கும். வருஷம் பூரா இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் எப்படி சொல்றது, ஒரு 3-4 வருஷமாவது பயன்படுத்தணும்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. இல்ல எல்லாரும் பயன்படுத்துறாங்க ப்ரோ. இப்போ கூட நான் கமெண்ட் செக்ஷன்ல பாக்குற ஒருத்தர் வந்து S24 மன நிம்மதியோட பயன்படுத்தணும்லங்க. அது எப்பயுமே சிம்பிள் ப்ரோ. இப்போ ஐடில கூட ஜாப் ஜாயின் பண்ண போகும்போது எப்படி இருக்கு ப்ரோ, அந்த மாதிரி தான் ஒரு புது ஃபோன் வாங்குறதும். ஏன்னா உள்ள போய் ஜாயின் பண்ணும்போது பல கனவுகள், உள்ள போனதுமே கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சிறகடித்து பரப்போம். எல்லாம் முடிஞ்சு ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்றுமே மேரேல இருந்த நிலைமை இன்னும் மோசமாகி ஜட்டியில் 2 வாட்டை தான் விழுந்திருக்கு. அந்த மாதிரி தான் வழக்கமாக நீங்கள் தான் எமோஷனல் ஆவீங்க. நான் இதை மாதிரி ஏதாவது ஒரு கதையை இழுத்து போட்டு இது இப்படி தான் ப்ரோ, இதுக்கு உதாரணம் இதுக்கு உதாரணம் இது, அந்த மாதிரி அப்படியே போங்க, கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவேன். கடைசியில் இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் பேட்டரி பேக்கப் இதை கொஞ்சமாக நல்லா கொடுக்கலாம், ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு. இல்லை அது மேட்டர் இல்லை, நான் திரும்பியும் சொல்கிறேன், நல்லா கொடுக்கலான்ற இடத்துல நீங்கள் என்ன தெரியுமா, நான் மறுபடியும் சொல்கிறேன், டே 1 வாங்கின மாதிரி கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்கிறேன். அதுக்கு யாரும் ஒத்தே வர மாட்டீங்க. அதான் சொல்லிட்டேன், பிறக்கும் போது வந்து இறைவன் படைப்புல நம்ம எல்லாருக்கும் வந்து ஹெல்த் எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவல்லே நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேங்கிறீங்களே யாருமே. கண்டது கழுதையும் தேட வேண்டியதாக இருக்குல்ல எல்லாத்தையும். அதே மாதிரி தான் ஃபோன்லேயும் எனக்கு தோணுது. வரும்போது ஒரு ஃபோன் எப்படி வருதோ அதை அப்படியே யூஸ் பண்ணுற மனநிலையில் நம்ம யாருமே இல்லை. அவன் வந்து 1000 விஷயம் சொல்லுவான், வா வா வான்னு. ஆல்ரெடி லெஃப்ட் கிட்னி எடுத்தவன் இல்லை ரைட் கிட்னி எடுக்கிறதுக்கும் நம்ம கூப்பிடுவான். நம்ம தான் போய் வாலண்டியராக உள்ளே உளுந்துவிட்டு அப்புறம் பார்த்தா ப்ரோ நேற்று வரைக்கும் 8 மணி நேரம் கிடச்சிது, இன்னைக்கு என்னடா 6 மணி நேரம் தான் கிடச்சிது, ஏன் ப்ரோ அப்டேட் பண்ணிங்களான்னு கேட்டால், ஆமாம் ப்ரோ பெரிய அப்டேட்டில் இருக்குது அதனால பண்ணேன். சரி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் யூஸ் பண்ணிங்க? இல்லை திரும்ப ஃபோன் யூஸ் பண்ணுறேன், சார்ஜ் போடுறேன், அதே வாட்ஸ்அப் அதே ஃபேஸ்புக். அப்புறம் ஏன் தெரிஞ்சுட்டு இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நீங்க வந்து ஃபோன் வாங்குங்க அப்டேட் பண்ணாதீங்கிறத அவர் வந்து சொல்ல வர்றாரு. அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கானே ப்ரோ. இப்போ அதான் குத்துதுன்னு தெரியுது இல்ல. அப்புறம் இவரே சொல்லுவாரு மெட்டீரியல் வந்திருக்கு பாத்தீங்களா ப்ரோ, பீட்டா போடுங்க பாரு. பிக்சல் ஸ்டோரி இஸ் டிஃபரண்ட். இப்போ நான் சொன்னது கரெக்டா போயிட்டு பாருங்க. பிக்சலுக்கும் இவருக்கும் மிகப்பெரிய அளவுல தொடர்பு இருக்கு. அது இருந்துட்டு போகுது. இங்க ஃபேக்ட் என்னன்னா பிக்சல்லையும் அப்டேட் மோசமா இருக்கும் பட்சத்தில் அதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்ல போனா பிக்சல் எனக்கு எப்பயும் பிடிச்ச விஷயமே என்னன்னா ஸ்டேபிள் பீட்டா மாதிரி இருக்கும், பீட்டா ஸ்டேபிளா இருக்கும். அதனாலதான் நம்ம மக்கள் எல்லாரையுமே பீட்டா தைரியமா போட்டுக்கோங்கன்னு சொல்றது. அதுதான் பிக்சல். சரி, அப்ப நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சாம்சங்க்கு ஒரு சாம்சங் யூசருங்கிற முறையில ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன். வரும் போனு நல்லா இருக்கும், பேட்டரிலாம் உடனே நீங்க பீட்டா போட்டுருங்க. பேட்டரி சரி கேவலமா இருக்கும், ஒரு 2-3 பீட்டா வந்து அப்புறம் ஒரு ஸ்டேபிள் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் வரும், நல்லா இருக்கும். ஆனா அங்கதானே பிரச்சனை. ஆரம்பத்துல வந்து 8 மணி நேரம் எஸ்ஓடி வந்திருக்கும், பீட்டா வந்ததுக்கப்புறம் 4 மணி நேரம் இருக்கும், திரும்ப ஸ்டேபிள் வந்தோன்னா 6 மணி நேரம் ஆயிரும், 2 மணி நேரம் கழிஞ்சு போச்சு. ஆமா, அதான் பீட்டா யூஸ் பண்ணி ஒரு 6 மாசம் பழகிக்கங்கிறேன். அது பழகிக்கோங்க அப்படி சொல்லுறீங்க நீங்க. அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்க. என்ன சொல்றேன்னா அப்டேட்டே வேணான்றேன். இது வந்து நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். அப்டேட்ல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வருதான்னு பார்த்தா இப்போ ஐபோன்லயும் பெரிய அளவில் ஒன்றும் வரல. இப்போ பீட்டா 1 வந்துச்சு, கம்ப்ளீட்டா கண்ணுக்கு எதுவுமே தெரியல, எல்லாம் கிளாஸா இருந்தது. பீட்டா 2 வந்துச்சு, ஸ்லைட்லி ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஓப்பேக் இருந்தது. பீட்டா 3 வந்துச்சு, நார்மல் பிளாஸ்டிக் தூக்கி வச்சுட்டான், கண்ணாடியை காணும். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் வந்து என்ன சொல்ல போறாங்க,
நீங்க எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிட்டீங்க, ரீடபிலிட்டி அடி வாங்கிச்சு, அதனால நான் எல்லாத்தையுமே குறைச்சு விட்டேன்னு சொல்லி டே 1 எப்படி இருந்ததோ அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெண்டர் நடந்துட்டு இருந்தது. அது எதுவுமே இப்போ இல்லை. இப்போ ரொம்ப கேஷுவலா மாறிடுச்சு. சொல்ல போனா எனக்கு வந்து இன்னொரு Xiaomi ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, நீங்க இந்த 4 ஃபோன்ல எதை ரொம்ப அதிகமா எதிர்பார்க்குறீங்க? பிக்சல் 10 சீரிஸ், iPhone 17 சீரிஸ், அதுக்கப்புறம் சாம்சங் S26 சீரிஸ், அண்ட் நம்ம அதிகமாக பேசல அதை பற்றி X300 சீரிஸ். எனக்கு X300 சீரிஸ் இந்தியாவில் வந்து மறுபடியும் ப்ரோ தான் வரப்போகுது, அல்ட்ரா வரப்போறது இல்லை. எனக்கு வந்து இருக்கலையே அல்டிமேட்டான கேமரா வேணும். சும்மா உங்களுக்கு வந்துடும். இது வரைக்கும் எதுவுமே வரமாட்டேங்குதான். X100 அல்ட்ராவே நம்ம தான் கஷ்டப்பட்டு வாங்கி திரும்ப வந்து இப்போ நம்ம கம்யூனிட்டிலேயே சொல்லிட்டு கொடுத்தாச்சு. X100 அல்ட்ராலாம் வாங்குற நிலைமையில் நம்ம இல்லை, சரியா வீக்காக இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது X100 மேலே X300 மேலே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு வர போகிறது ப்ரோ தான். இப்போ அப்படியே ஐஃபோன் பக்கம் வந்தேன்னு வைங்களேன், எப்பயும் இருக்கிறதுலேருந்து கழுது எதுவும் பெருசாக மாற போகிறது இல்லை. ஸோ வீடியோக்கு ஐஃபோன் நல்லா இருக்கும், அதில் வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அது நல்லா இருக்கணும். S26 சீரிஸ் மேலே ஹோப் வர அளவுக்கு பெருசாக எதுவுமே லீக்ஸ் இல்லை, மொக்கையான லீக்ஸ் தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த வேர்ஷன் அவங்க ஸ்கிப் பண்ணாங்கன்னா அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும். பிக்சல் வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நிஜமாவே அங்கே தான் ஒரு ஹோப் எனக்கு மறுபடியும் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பிக்சல் 10 சீரிஸில் ட்ரிபிள் கேமரா இன்ட்ரோடியூஸ் ஆகுது. போன வருஷத்தோட சென்சார் கொஞ்சம் சின்னது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் ஆல்ரெடி வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சென்சார் பெருசாக சின்னதான்னு பார்க்கும்போது இப்போ இவங்க எடுத்து ஒன் பிளஸ் கூட வேணாம், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளே கால்பாய் அவங்களோட நத்திங் ஃபோன் 3A ப்ரோல இருக்கிற சென்சாரோட ஃபோன் 3 சென்சார் சின்னது. ஆனா அவுட்புட் 4 ஃபோன் கூட நீங்க அந்த ஃபோனை கம்பேர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். கம்பேர் இல்ல ப்ரோ, கான்டெக்ஸ்ட். 3A ப்ரோ 30,000 ரூபாய் ஃபோனு, 3 வந்து 80,000 ரூபாய் ஃபோனு. 3A ப்ரோல இருக்கிற சென்சாரோட 3ல இருக்கிற சென்சார் சின்னது, ஆனா அவுட்புட் 3ல சூப்பரா இருக்கும். ரீசன் என்ன? ISP வருது உள்ள, லென்ஸ் வருது உள்ள. ஸோ இதே கதையை தான் நானும் சொல்றேன். வெறும் பெரிய சென்சாருங்கிறத அதை நோக்கி நம்ம போன கதைகள் எல்லாம் ஓகே, பட் பெட்டர் லென்ஸ் வேண்டும், கூடவே நல்ல போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் வேணும். ஸோ இது எல்லாமே நல்லா இருந்ததுன்னா ரிசல்ட் நல்லா இருக்க போகுது. ஆல்ரெடி கூகுளோட போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் ஓரளவுக்கு ஓகே. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எடிட் பண்ணனா தான் அந்த இமேஜ் வந்து ரெடி டு சோஷியலாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக தான் இருக்கும். லென்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா 10 சீரிஸ்ல அடிச்சு நொறுக்க வேண்டியதான் எல்லாரையும். ஸோ பிக்சலுக்கு தான் அவர் அதிகமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. நடுவில் வந்து கால் ஜெயிச்சிட்டாரு. கால் என்ன நினைச்சாரோ அது நடந்துட்டு. என்ன நடந்துச்சு? எக்ஸாம்பிளுக்காவது நீங்க சொல்றீங்களா? இப்ப அது அவங்களே அடிக்கிறதுக்கு தான். எதுக்கு தெரியுமா? இது வந்து நல்ல டேட்டா. என்னன்னா, நான் இவ்வளவு நாளா இதை சொன்னேன், யாரும் நம்பல. 3A ப்ரோவோட பாத்தீங்கன்னா 3ல இருக்கிற சென்சார் குட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம 2 கான்டாக்ட்ஸ்ல சொல்லலாம். ஏன்னா 30,000 ரூபாய்க்கு வாங்கினா அவ்வளவு பெரிய சென்சார் தர, 80,000 ரூபாய்க்கு இவ்வளவு குட்டி சென்சார் தர, வெக்கமே இல்லையாடானும் கேட்கலாம். அந்த இடத்துலதான் கம்ஸ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு உங்களுக்கு தெளிவுபட சொல்லலாம். ஏன்னா நான் நல்ல கண்ணாடி போடுறதுக்கும் நொல்ல கண்ணாடி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஆல்ரெடி இதுக்கு தான் ஒரு வீடியோல கூட சொன்னேன் ப்ரோ. சேம் கண்ணு இப்படிதான் பாத்துட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு கண்ணாடி போடுறேன், இந்த கண்ணாடி மேல ஃபுல்லா ஸ்மட்ச் பண்ணிட்டு போட்டேன்னா எனக்கு எப்படி தெரிய போகுது? அந்த கண்ணாடி நல்லா கிளீன் பண்ணிட்டு போட்டேன்னா எப்படி தெரிய போகுது? ஸோ அப்போ அது மேக்ஸ் மோர் சென்ஸ். அதனால உள்ள இருக்கிற கண்ணை மட்டும் பார்க்காதீங்க, கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய கண்ணாடியும் கொஞ்சம் கவனிங்க. அப்ப கால் வந்து 3ல நல்லா பண்ணிருக்கான், அதே மாதிரியே வந்து மத்தவங்களும் பண்ணணும். அதே மாதிரி ஆமா, கால் வந்து 3ல வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பெட்டரா பண்ணிருக்கான் அப்படின்னு யாரு ப்ரோ சொன்னா? இதெல்லாம் கேமராவுக்கு நல்லா பண்ணிட்டான். ஏங்க நீங்க எப்படி சொன்னாலும் அந்த கான்டெக்ஸ்ட் அப்படி தானங்க. 3Aல நல்லா ஆடுவார். 3Aக்கும் 3க்கும் கம்பேர் பண்ணி இங்க என்ன நடக்க போகுது? காம்படிஷனை கம்பேர் பண்ணாதான் படுத்து தூங்குதே. அது கரெக்ட். அது 3Aவையும் 3A மட்டும் கம்பேர் பண்ணா அது கரெக்ட் தான். பின்ன இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா வந்து வித்தியாசமே இல்லைன்னா மனசாச்சு இருக்குமா? 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்றேன், ஏதாவது கொடுத்து சொல்லலாம், அப்படிதான் இருக்கும். காம்படிஷன்ல கம்பேர் பண்ணா அடி வாங்கிடுது, அதான பிரச்சனை. அதனாலதான் வந்து அவங்க ரொம்ப பேக்லாஷ் சம்பாதிச்சிருக்காங்க. இதுவே அவங்க 60,000க்கு வித்திருந்தாங்கன்னா கூட அப்பயும் அடிக்கிறவங்க அடிக்கதான் செஞ்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் அடி கம்மியா விழுந்திருக்குமோன்னு தோணுது. ஆனா இந்த ஒரு மனநிலைக்கு நம்மளை கூட்டு வந்ததுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 60,000க்கு நத்திங் போன வித்தாலும் கூட கொஞ்சம் பேர் தான் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு தள்ளியிருக்கான். ஏன்னா 30,000 ரூபாய்க்கு அதே 8S Gen 4ம் UFS 4.1 நிறைய போன் சுத்தம் போது 60,000 ரூபாய்க்கு நத்திங் போன் வந்திருந்தா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிருப்பாங்களோ நம்மள சொல்ல வச்சிருக்கான். பாத்தீங்களா, அங்க ஜெயிச்சிட்டான் ப்ரோ. கால்பே ஜெயிச்சது மட்டும் இல்ல, அடுத்தது ஆஃபர்ல வருது, பிக் பில்லியன்ல வருது. இது இந்த போன் நத்திங் வருது. 50க்கு வரும், 40க்கு வரும், எல்லாம் வாங்குறாங்க. எல்லாரும் வாங்குறாங்க. ஆமா, அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க விடும் போதே இந்த பிரைஸ்ல விட்டுருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நீங்க எல்லாம் வாங்கிட்டு இப்ப நீங்க சொல்ற குறையெல்லாம் சொல்லியிருப்பீங்க. இப்ப இந்த குறையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. விலை குறைஞ்ச பிறகு என்னதான் இதுல குறை இருந்தாலும் இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்துன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப விற்கும், எல்லாரும் வாங்குவாங்க. இது ஒரு வேலிடான பாயிண்டா தான் ஃபீல் ஆகுது. சோ உங்க மனசுல என்ன படுது அப்படிங்கறதையும் நீங்க தாராளமா தான் காலே ஃபியூச்சரை கணிச்சு அப்பயே வர்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணா. நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பிரைஸுக்கு தான் வரும்னு. இது 80,000மா? ஆமா,
நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. நம்ம வந்து 799 யூரோன்னு சொன்னனால 80,000க்கு எல்லாம் பிரைஸ் பண்ணா ஊருக்குள்ள விற்காதுன்னு சொல்லியிருப்போம். ஆமா, அது நடந்துருச்சு. அவர் பிரைஸ் பண்ணுவாரு, அதான் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னேன். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்பயும் சொல்றேன். அவர் பிரைஸ் பண்ணிருக்காரு, நீங்க எல்லாம் கழுவி ஊத்திருக்கீங்க, இந்த பிரைஸுக்கு இந்த ஃபியூச்சர்லாம் கேவலமா இருக்குன்னு. இப்போ அடுத்தது விலை மலிந்த பிறகு இந்த பிரைஸுக்கு அது ஒர்த்தான போன் எல்லாம் சொல்லிடுவீங்க. கரெக்ட் தான். 40,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா சூப்பர் போன் தான். ஆமா, அதுக்கப்புறம் அது பயங்கரமா விற்கும். 40,000 ரூபாய்க்கு வந்தா நிஜமாவே நல்லா தான் அவரு விரும்புறாரு. இதை விரும்புறானா? ஆமா ப்ரோ, 40,000 ரூபாய் எங்க இருக்கு, 80,000 ரூபாய் எங்க இருக்கு? போன் வந்துட்டு நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கின பிறகு அதுல குறை இருக்கு, அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு போன் வந்தோடனே அது குறைய சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அந்த போனை அதிக பேர் வாங்குறாங்கனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? லேட் பிக்கப். லேட்டாவே என்னோட போனோட அருமை புரியுதுன்னு அடுத்தது போன் 4 லான்ச் பண்ணும்போது எங்க தலைமை மார்க்கெட்டிங் பண்ணுவான். இல்ல இதெல்லாம் நான் கிளாத் தட்டுறேன். ஆனா 40,000 ரூபாய்க்கு விற்க வாய்ப்பு இருக்கான்றது தான் தெரியல. ஆனா 40,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா வேணா நீங்க சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா 40,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா தான் அது கண்டிப்பா நல்ல போன் தானே. ஆமா, ஏன்னா 3 கேமராவும் உருப்படியால இருக்கு. இப்போ மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த 40,000 ரூபாய்க்கு யாரெல்லாம் 8s Gen 4 கொடுக்குறான்னு பார்த்தா கொடுக்குறவங்க எல்லாருமே சிங்கிள் கேமரா தான் கொடுக்குறாங்க. யாருமே இந்த அளவுக்குலாம் ட்ரை பண்றது இல்ல. இதே ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க 2லயும் இது பண்ணாங்க. நத்திங் 2 வரும்போதும் 45,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணாங்க. 8+ Gen 1 30 கிட்டே வந்தது. 30 கிட்டலாம் வரல, அதுக்கும் கீழே 27,999 ரூபாய்க்குலாம் பார்த்தேன். 512GB 35 கிட்ட வந்தது. வந்துச்சு 33,000 512GB வந்துச்சு. அதெல்லாம் உண்மைதான், யார் இல்லைன்னா ப்ரோ நான் எதுவுமே அது இல்லைன்னா சொல்ல போறது இல்ல. பிரச்சனை என்னன்னா அது அட்லீஸ்ட் வேற மாதிரி. இது வந்து எப்படி இருக்கு பாருங்க பிரைஸ் டிராப். 45,000 ரூபாய் போன் வந்து 27,000 ரூபாய் கிட்ட வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40-45% டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போ இது அப்படியே அங்க போய் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தா தலை சுத்துது எல்லாருக்கும். என்ன ப்ரோ, ரொம்ப சிம்பிள் ப்ரோ. 30,000 ரூபாய் அதுல இருந்து கழிச்சிக்கணும். 50,000 ரூபாய்க்கு வருது, 80,000 30,000 ரூபாய் கழிச்சிக்க வேண்டியதுதான் 45%. சரி, அப்ப கூட அது 50,000 ரூபாய்க்கு கொஞ்சம் யோசிப்பேன் ப்ரோ, வேலைக்கு. சரியா, ஏன்னா நிறைய நல்ல ஆப்ஷன் இருக்கு. 48,000 ரூபாய் 48,999 ரூபாய் நீங்க வாங்குவீங்கல்ல, உங்க அனுபவத்தை ஷேர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணிக்கலாம். நான் வாங்க மாட்டேன், ஆனா உங்களுக்கு வரும். அது இல்ல யாராவது வாங்குவாங்க வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதை யார் வாங்குவா? யாரும் வாங்க மாட்டாங்களே. எங்க தலைவர் இப்ப பல போனு மேல வருத்தத்துல இருக்காரு. சரி, அவர் வந்து இதை வாங்குறதுக்கும் இதுக்கு அதனாலதான் iPhone 17 இது நத்திங் இதெல்லாம் எங்க தலைவர் காமேஷ் ப்ரோ வந்து அவருடைய இதுல வச்சிருக்காரு, லிஸ்ட்ல, பக்கெட் லிஸ்ட்ல. ஆமா, அதனாலதான் இப்ப அந்த ஷோரூம்லாம் சென்னையில மூட போறாங்க. ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு இப்படிதாங்க ஏதாவது பேசிக்கிட்டே கிடப்போங்க காத்துக்கிட்டு. உங்களுக்கு இதுல நிறைய மாற்று கருத்து இருக்கலாம். நீங்க எந்த போனுக்காக அதிக விரும்பி காத்திருக்கீங்கிறத மறக்காம நீங்க வந்து கருத்துரை பகுதியில சொல்லுங்க. சொல்லியிருந்தாரு ப்ரோ 1100. பாத்தீங்களா, வீடியோவை நானே முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது பேசி இழுத்துட்டு போறாரு. ஏதாவது பதில் சொல்லுவேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகும். போதும். ரைட்டுங்க, பார்க்கலாம். பை.